ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌஷிகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோன்னா, ரொம்ப ஈஸியாக சுலபமாக வீட்டிலையே எப்படி நம்ம ரவா லட்டு செய்யலான்றதை பார்க்க போகிறோம். ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸு ஃபங்க்ஷன் டைம்னா கண்டிப்பாக நம்ம ஸ்வீட்லாம் செய்வோம். அதை எப்பயுமே வெளியில் ஆர்டர் தான் கொடுப்போம். அதை நம்ம வெளியில் கொடுக்காம நம்ம வீட்டிலே ஒரு மினிமம் பல்காக செய்யணுன்னா ஒரு அரை மணி நேரம் தேவைப்படும். இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். இதை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். எல்லா ஃபங்க்ஷன்லேயும் கண்டிப்பாக ரவா லட்டு முக்கிய இடத்த பிடிச்சிருக்கும். அதை எப்படி வீட்டில் செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 6லேருந்து 7 ஏலக்காவை சேர்த்து நல்லா பொடி பண்ணணும். இப்போ நம்ம ஏலக்காவையும் சேர்த்துட்டு சர்க்கரை எந்த கப்பில் நீங்கள் ரவை அளக்குறீங்களோ அந்த கப்பில் 1/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கணும். 1 கப்பு உங்களுக்கு ரவை வருதுன்னா 1/4 கப்பு மெஷர்மெண்ட்டு தான் சர்க்கரை. அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாயிடும். அவ்வளோதான். இந்த பொடியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அதை அடுப்பில் ஏற்றி சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் உருகுனதுக்கப்புறமா நான் அரை முந்திரி பருப்பாக உடச்சி கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேலே முந்திரி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்தால் போதும், ரொம்ப ப்ரௌனாக வர தேவையில்லை. இப்போ இதை எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். திராட்சையும் அதே மாதிரி ஒரு 30லேருந்து 35 திராட்சை இருக்கும் இதில். அதையும் சேர்த்து நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா திராட்சை வெளில எடுத்துடணும். ரொம்ப நேரம் போட்டு கருக விடக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க, ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை, இப்போ நான் எவ்வளோ ரவை எடுத்தேன்னா இந்த ரவை 1/2 கிலோ ரவை. இது 1 கப்பு எனக்கு வந்துச்சு இந்த பெரிய கப்பில். இந்த கப்லேயே தான் நான் சுகரையும் அளந்துருக்கேன். அது 1/4 கப்பு அளந்து எடுத்து அந்த கப்பில் வச்சுக்கிட்டேன். அதில் 3/4 கப்பு வந்துச்சு நமக்கு. இப்போது ரவை கலர் மட்டும் மாறணும். ஒயிட்டாக இருக்கிறது லைட்டாக கலர் மாறினோன்னே நம்மளோட அந்த சுகர் பவுடரை சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா அது ஹீட்லேயே மெல்ட் ஆகும். நமக்கு சர்க்கரை லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம முந்திரி பருப்பையும் திராட்சையையும் வறுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். ஏன்னா சட்டி ரொம்ப சூடாக இருக்கும். அப்போ நம்மளால் பிடிக்க முடியாது, கையை வச்சு நம்மளால் கிளற முடியாது. அதுக்காக தான். இப்போ இதை லைட்டாக எல்லாமே ரொம்ப மெல்ட் ஆகிடாது நமக்கு சுகரு. அதுக்காக கொஞ்சமாக நம்ம பாலை நல்லா சூடாக காய்ச்சிட்டு அது லைட்டாக கை பொறுக்கிற சூடுக்கு இருக்கணும் நமக்கு ஊற்றி பிசையும் போது. அந்த அளவுக்கு இருக்கும்போது பாலை கொஞ்சமாக ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றுனீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் சுகரோட அந்த மெல்ட்டிங்கும் கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஊற்றி இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விடணும். கலந்து விட்டு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நம்ம நல்லா லட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். ஆறுனதுக்கப்புறமா லட்டை பிடிக்க முடியாது, உதிரி உதிரியாக தான் போகும். அதனாலேயே லைட்டாக சூடு இருக்கணும், கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் நமக்கு. ரொம்ப கொதிக்க இருக்கும்போது கையை வச்சிட்டோன்னா கை கொப்பளம் போட்டுரும். அதனால கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நம்ம இது போல் ரவுண்டாக வட்டமாக நல்லா அழுத்தி பிடிச்சி எடுத்துக்கலாம் லட்டு ஷேப்புக்கு. அவ்வளோதான். நான் ஒன்று தான் பிடிச்சி காமிச்சிருக்கேன். மற்றதெல்லாம் நீங்கள் இது போலவே பிடிச்சி எடுத்துக்கோங்க. வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அதே மாதிரி டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஒரு மினிமம் 10 மினிட்ஸ் இருந்தால் போதும், இவ்வளோ லட்டை பிடிச்சி எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்மளோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.